This video sponsored by Buymood. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். நெஞ்சு வலியே வந்துடும் போல, எங்கள் காதுகள் பாவம் இல்லையா? திண்டுக்கல்லை நடுங்க வைக்கும் வெடி சத்தம். திண்டுக்கல்லில் நேற்றும் இன்றும் தொடர்ந்து இருமுறை பயங்கர வெடி சத்தம் கேட்டது. வீடுகளில் கடும் அதிர்வும் உணரப்பட்ட நிலையில் கால்நடைகள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தன. வெடி சத்தம் கேட்ட பின் சில நேரங்களில் பயிற்சி விமானங்கள் பறந்து செல்கின்றன. பல நேரங்களில் விமானங்கள் பறப்பது குறித்து அறிகுறி ஏதும் இருப்பதில்லை. இந்த ஆண்டில் மட்டும் வெடி சத்தம் கேட்பது இது 8வது முறை. ஆனால் மாவட்ட நிர்வாகமோ இது குறித்து எந்த தகவலும் சொல்லவில்லை. அனுமதி காப்பது அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தென் மாவட்டங்களில் மலைகள் சூழ்ந்த மாவட்டமாக திண்டுக்கல் இருக்கிறது. விவசாயமே இங்கு பிரதானமாக உள்ளது. கொடைக்கானல், பழனி உள்ளிட்ட சுற்றுலா தலங்களும் வேடச்சந்தூர் போன்ற தொழிற்சாலைகள் நிறைந்த பகுதிகளும் இருக்கிறது. விவசாயத்திற்கு அடுத்தபடியாக கனிம வள தொழிலில் ஏராளமானோர் ஈடுபட்டிருக்கின்றனர். நத்தம், வேடச்சந்தூர், ஒட்டஞ்சத்திரம், ரெட்டியார் சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் நூற்றுக்கணக்கான கல்குவாரிகள் செயல்பட்டு வருகின்றன. அங்கு அரசு விதிமுறைகளை மீறி பல 100 அடிகள் ஆழமாக தோன்றி கற்கள் உள்ளிட்டவற்றை வெடிக்க எடுக்கப்படுகின்றது. அங்கெல்லாம் அடிக்கடி வெடி வைக்கப்படுவது வழக்கம். சில நிலையில் கடந்த சில ஆண்டுகளாகவே திண்டுக்கல் மாவட்ட மக்கள் அச்சத்தில்தான் இருக்கின்றனர். காரணம், திடீரென போர் விமானங்கள் சுற்றி வருவது, அதிபயங்கர சத்தத்துடன் வெடி சத்தம் கேட்பது என தொடங்கியதை வருகின்றன. ஆனால் இந்த சத்தம் என்றால் எதனால் வருகிறது என்ற விளக்கத்தை அமெரிக்கா இதுவரை அளிக்கவில்லை. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக மீண்டும் மிகப்பெரிய அளவிலான வெடி சத்தமும் அதிர்வும் ஏற்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு மட்டும் 8 முறைக்கு மேல் அதிபயங்கர சத்தத்தை வெளிப்படுத்தியுள்ளது. மார்ச் 24ஆம் தேதியும் 25ஆம் தேதியும் திடீரென பயங்கர வெடி சத்தம் கேட்டது. சுமார் 20 நிமிட இடைவேளையில் திண்டுக்கல், ஒட்டஞ்சத்திரம், வேடச்சந்தூர், வடமதுரை உள்ளிட்ட பகுதிகளில் அதிர்வு உணரப்பட்டது. இத்தொடர்பாக ஒரு மாதம் நிம்மதியாக இருந்த நிலையில் நேற்று மீண்டும் அதிபயங்கர சத்தம் கேட்டது. சிறிது நேரங்களில் வானில் விமானங்கள் பறப்பது போன்ற சத்தத்தையும் கேட்டது. மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இந்த வெடி சத்தம் நில அதிர்வு உணரப்பட்டது. சில இடங்களில் வீடுகளில் அதிர்வு ஏற்றப்படுவதாக கூறப்படுகிறது பொதுமக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.